அதான் நீங்க ஆல்ரெடி கேரளாலாம் வந்துட்டு இந்த மந்திரம் பண்றதை தாண்டி இந்த பலி கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறாங்க. ஆடு மாடுகளை தவிர்த்து இப்ப மனுஷங்களை கூட பலி கொடுக்கணும்னு நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதாமே மக்கள் போறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல, மக்கள் நம்பி போறவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு அவங்க அப்படி நம்புறாங்க. நம்புறதுனால ஒருத்தர் இருக்கிறான். இப்ப டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிறான், எதுக்கு திறந்து வச்சுக்கிறான்? இல்லைங்க, எல்லாமே சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இல்ல நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தீர்மானிக்கிறது? நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், நரகத்துக்கு? சொர்க்கம் நரகம் நம்மளா நம்பிக்கிறது தாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, வள்ளலாறு சொல்றாரு, வேறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 96 தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புங்க. நம்ம உடம்புல வந்து நம்ம டெய்லி சுத்தமா பூஜை பண்றோமே அப்படின்னப்ப சிவன்கிட்ட போய் இப்ப முறையிடுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நானும் ஹலிமா ரோஸ். இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மைன்றதை பத்தியும், மக்கள் இறந்ததுக்கு அப்புறமா இப்ப ஒரு மனுஷன் இறந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்களா இல்ல நரகத்துக்கு தான் போவாங்கன்றத எப்படி தீர்மானிக்கிறது பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேர்ல வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்ப நம்மளுக்கு ஒரு கெடுதல் வருது, இல்ல தொடர்ந்து நம்மளுக்கு கெட்டதே நடந்துட்டே இருக்குன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லி சூனியம் ஏவல்ன்றது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மையிலே சுத்த போய் தான் அது. ஓகேங்களா? ஏன்னா அப்படி வைக்கிறதா இருந்தா இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம இந்தியா வந்து ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு இல்லைங்களா? அதற்கு முன்னால 600 ஆண்டுகளாக முகலாயருடைய கட்டுப்பாட்டுல, மொத்தம் 1000 வருஷம் வந்து இந்தியர்கள் வந்து வேற நாடு வேற மதத்தினுடைய அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க நம்ம இந்தியாவுக்குள்ள கேரளாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளால பாத்தீங்கன்னா மை மாந்திரிகம் வைக்கிறது, பில்லி சுனி வைக்கிறது, உடுக்கடிக்கிறது, சுடுகாட்டு வேலை பார்க்கறது, வசியம், எச்சில், இந்த மாதிரி என்னென்ன பேர் இருக்கோ எல்லா பேரும் அங்க இருக்குது. ஆனா வந்தவன் பூரா அந்த பக்கம் தான் வந்தான். அவன் கட்டுறதா இருந்தா பில்லி சுனி வைக்கிறதா முதல்ல அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வச்சு விட்டுக்கணுமா இல்லையா? இல்லைங்களா? இந்த ஊர்ல வந்து வேற நாட்டுக்காரனே வந்திருக்க முடியாது. பெரும்பாலும் மத ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலும் கேரளால தான் அதிகமா இருக்கு. ஆனா கேரளாக்காரன் அது ஃபேமஸ் பில்லி சூனியம் பண்றது. அப்ப பில்லி சூனியம் பண்ற ஃபர்ஸ்ட் எவனுக்கு வச்சிருக்கணும்னா வெளிநாட்டுல இருந்து உள்ள என்ட்ரானவனுக்கு வச்சிருக்கணும். அப்ப இது வரைக்கும் அவன் வைக்கல இல்லைங்களா? அப்ப இந்த சுதந்திர போராட்டம் எல்லாம் நடக்கிறப்ப இவங்க எங்க போனானுங்கன்ற கேள்வி இருக்கு. இவங்க கரெக்டா இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எத்தனை பேரை வாயை கட்டி வயிற்று கட்டி ஆளை காலி பண்ணி ரெண்டு முட்டை வச்சு மந்திரம் பண்ணி எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிக்கலாம். வெளிநாட்டுக்காரன் உள்ள வந்திருக்க மாட்டான். அப்ப இது என்னன்னா, பயந்த மக்களை பயமுறுத்துவதற்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்ற நம்பிக்கை, நல்ல சக்தி இருக்குன்னு நம்புறப்ப, இப்ப உதாரணத்துக்கு வேற மதங்கள்ல சாத்தான்னு ஒண்ணு நம்பப்படுது. அப்ப சாத்தான்னு இவங்களுடைய மைண்ட் செட், சாத்தான்னா எப்படி இருக்கணும் நீங்க சொல்லுங்க. சாத்தான்னா என்ன மாதிரி இருப்பாங்க? அவங்க எல்லாம் சொல்லும்போது கொம்பு வச்சிருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க அப்படின்னு ஒரு, நீங்க சாத்தான்னா அப்படி நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா? அவ சாத்தான் அப்படிங்கிறவங்க வந்து அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய உணர்வுகள், தீய சிந்தனைகள் எல்லாமே சாத்தான் தான். ஒரு வேண்டத்தகாத எல்லாத்தையும் சாத்தான்னு சொல்றாங்க. அதைத்தான் வந்து இங்க ஹிந்து மதத்துல மாயைன்ற பேர்ல சொல்றாங்க. அப்ப மாயை அப்படின்னா நம்மள வந்து கெட்டதுல தள்ளும். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த தோட்டத்துல, அந்த ஏதென்ஸ் தோட்டத்துல ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்றப்ப இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், பழம் என்பது ஒரு அனுபவம். அவங்க வந்து ஆதாம் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு சிந்தனை, அது என்ன சொல்றாங்கன்னா அந்த விவேகம்னு சொல்றாங்க. ஏவாள்ங்கிறவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டவங்க சொல்றாங்க. அவங்கள சாத்தான் வந்து சாப்பிட சொல்லுது அந்த பழத்தை அப்படின்னு. சாத்தான்ங்கிறது கெட்ட உணர்வு. அதுபோல நம்மளுக்குள்ள இருக்குது அந்த உணர்வுன்றப்ப, இந்த உணர்வுகள் நல்ல சக்தியை நாம் அடைய விடாமல் செய்வதற்கான தீய சக்திகள்னா நேரடியா நல்ல சக்திகளுக்கு ஆப்போசிட்டா தீய சக்தி நினைக்க கூடாது. அப்ப இறைவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு சாத்தான் இருக்காரு, இறைவனுக்கு ஆப்போசிட்டா ஒரு பேய் இருக்குன்றது அர்த்தம் இல்ல. அந்த இறைவனை அடைய விடாமல் அல்லது நல்லதை செய்ய விடாமல், நல்லதை அடைய விடாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய விஷயத்தை தான் சாத்தான்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணி அங்க ஒரு பேய் ஒண்ணு இருக்கும், பிசாசு ஒண்ணு இருக்கும், அதுக்கு கொம்பு மலசு இருக்கும், வால் இருக்கும், இப்படி குதிரை மாதிரி நடக்கும், அப்படிலாம் இவங்களா கற்பனை பண்ணிட்டு அது நம்ம வந்து ஏவலாம். லேட்டஸ்டா அந்த ஜின்னு அதெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு மனிதரை நான் நினைத்து என்னுடைய ஏதோ ஒரு வசிய சக்தியாலோ மந்திர சக்தியாலோ கட்டுப்படுத்தி அவரை நான் அழிக்க முடியும் அப்படிங்கிறது நம்புறது போய். அப்படி செய்யறதா இருந்தா உலகமே வந்து போரே இருக்காது இல்லைங்களா? உலகத்துல எத்தனை நூற்றாண்டுகளாக, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போர், கொலை, கொள்ளை என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய அந்த ஆகர்ஷண சக்தினால சரி பண்ண முடியும்னா எல்லாரும் அதை கத்துக்குவாங்க இல்லைங்களா? ஐடிக்கு போனா சம்பாதிக்கலாம் அப்படின்றப்ப எல்லாரும் கஷ்டப்பட்டு ஐடி படிக்கலாம். இந்நேரம் மந்திரத்துல போனா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். எல்லாரும் மந்திரம் எல்லாம் படிச்சிருக்கணும். அப்படி எவனும் படிக்கலன்றது காரணம் அது சாத்தியம் இல்ல.
ஆனா அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சு, அதை செய்யறதுக்கு ரொம்ப இது வேணும், இத்தனை வருஷம் தவம் இருக்கணும். தவம் இருக்கிறது நமக்கு இல்ல, நம்மளோட ஷார்ட்கட். அப்ப இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு ஒண்ணு நம்பப்படுறதால அந்த நம்பப்படுறதை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் பெருகி இருக்கு. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இங்க இருந்து குட்டிச்சாத்தான போய் நம்ம வாங்கிட்டு வரணும். அந்த குட்டிச்சாத்தான வந்து நீங்க வசியப்படுத்துறதுக்கு கழுத்தளவு தண்ணியில போய் குச்சி பெரம்பு விடுவோம், அது வந்து நிக்கணும். அது உள்ள வந்து சாப்பாடு சாப்பிடவரை அந்த கையை கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி வச்சுக்கணும். அப்ப அந்த நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும். அதுக்கு டெய்லி பூஜை போடணும், சாப்பாடு போடணும். அதுக்கு அதெல்லாம் செஞ்சா தான் நம்மள்ட்ட இருக்கும். அது நம்ம நல்லது கெட்டதெல்லாம் சொல்லும், சொல்றதெல்லாம் செய்யும். போய் அவனை காலி பண்ணிட்டு வேணா காலி பண்ணிடும் அப்படின்ற நம்பிக்கை. ஒருத்தவங்களுடைய முடியவோ அவங்க பயன்படுத்தக்கூடிய துணிகளையோ எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா அவங்க ஆளை காலி பண்ணிட முடியும் அப்படின்னு நம்புறதெல்லாம் வந்து ஒரு கம்பக். அப்படி சாத்தியங்கள் இல்லை. ஆனா மக்கள் நம்புறாங்கன்னா நம்மளுக்கு ஆழமாக நம்மளுக்கு ஒரு பய உணர்வு இருக்கு, நம்மள அப்படிலாம் செஞ்சிட முடியுமோ. இந்த நம்பிக்கை யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு ஜாதத்துல குரு ராகு இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், அல்லது சனி கேது இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்புறாங்க. இது என்னன்னா பழமைவாதம். நம்மளால ஒண்ணு செய்ய முடியல, அப்ப நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு நம்புறோம். ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கடவுள் விட்டு இந்த கடவுளுக்கு மாறினா நமக்கு நல்லது நடக்கும், அதுவும் குரு ராகு தான். அப்ப மதம் விட்டு மதம் மாறுறது, ஒரு சிந்தனை விட்டு ஒரு சிந்தனை மாறுறது, அல்லது ஒரு சக்தி நம்மள ஆட்கொண்டு இருக்குது, அல்லது ஒரு சக்தியை நம்ம வச்சு அடிக்க முடியும் நம்புறது, மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு குரு ராகு. இது வந்து முற்றிலும் தவறானது. அப்படி இருக்கிறதா இருந்தா உலகத்துல எத்தனையோ விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு கேன்சருக்கு இப்ப வரைக்கும் மருந்து இல்லாம இருக்குது. ஒரு பில்லி சூனியம் செய்யக்கூடிய இந்த சாத்தான் ஏவல் பண்ணக்கூடியவங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சலாம், கேன்சருக்கு மருந்து எந்த மலையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை விரட்டி விட்டு அதை எடுத்து வந்திருக்கலாம். அப்படி எதையுமே இவங்க செய்யல. அப்ப ஒருத்தனை வந்து அழிக்கத்தான் முடியுமா அந்த சக்தினால அப்படின்னா அதுவும் செய்யல. எவனையும் அழிச்சது மாதிரி இல்ல இல்லைங்களா? ஏதாச்சும் ஒரு வெள்ளக்காரன் வந்து முட்டை சூனியம் வச்சு சாகடிக்கப்பட்டாருன்னு எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல. இருக்கிறவன் அப்புறம் அடிமையா வாழ்ந்து அந்த அவனாவே மாறினதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் வரலன்றப்ப இது சும்மா சாத்தியம் இல்லாது. ஆனால் சனி வந்து வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கிறவங்க, சனியோட ராகு சேர்ந்தவங்க, குருவோட ராகு சேர்ந்தவங்களுக்கு இப்படி நம்மளுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அதனாலதான் நம்ம முன்னேறல அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா அப்படி யாரும் வைக்கவும் முடியாது, அப்படி சாத்தியம் இல்லை. ஆனா அந்த பயத்தை அவங்களுக்கு தெளிவு பண்ண முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம அவங்களோட போராட தேவையில்லை. ஆனால் அப்படி ஒண்ணும் உண்மை இல்லை. ஆனா இருக்கிறவங்க நான் செய்யட்டா அது செய்யட்டாங்க, செய்யுங்க, செஞ்சு வேணா பாருங்க, யாராச்சும் ஒருத்தவங்களை காலி பண்ணுங்க. இப்ப எதிர்நாட்டுல இருந்து நம்ம மேல குண்டு போட வரான் காலி. இப்ப வந்து உலகமே வந்து ஹார்முஸ் நீரிணை இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை வந்து திறக்காம ஈரான்காரன் போராடி இருக்கான். எல்லா பூஜை பண்றவங்க செய்வன வைக்கிறவங்க அவனுக்கு வச்சு 2 நாள் திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உலகமே சந்தோஷமா இல்லைங்களா? அப்ப செய்வன வைக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தப்புனா ட்ரம்புக்கு ஒரு சூனியம், ஈரான்காரனுக்கு ஒரு சூனியம், 2 பேருக்கு சூனியம் வச்சு விட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க. அப்படி யாரும் எதையும் செய்ய முடியாதுன்றப்ப நாம் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த யந்திரம், தந்திரம், மந்திரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ள கூடிய சக்திகள். சக்தினை வேற ஒண்ணும் இல்ல, நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குமுகப்படுத்தி நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை சரி பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்குது. தெளிவுகள் வழியா உண்மை அல்லது ஏகத்துவம் அல்லது இறைவன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வதுதான். இதை தடுக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா சாத்தான்னு சொல்றாங்க. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனை தான். நீங்க வந்து ஒரு யோகியின் சுயசரிதைன்னு இருக்கு, யோகானந்த பரமஹம்சர் எழுதியிருக்காரு. அவர் வந்து பைபிள்ல இருக்கிறது, குரான்ல இருக்கிறது, ஹிந்துஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் பிரிச்சு எழுதியிருப்பாரு. அதுல எழுதியிருப்பாரு நம்மளுக்குள்ள என்ன சாத்தான்னா என்ன, நம்மளுக்குள்ள மாயைனா என்ன, நம்மளுக்குள்ள அந்த தன்மைகள் என்ன இருக்கு, இதோட நம்ம எப்படி போராடணும் அப்படின்னு சொல்றதான். அப்ப சாத்தான்கிறதோ பூதம்ங்கிறதோ பேய்ங்கிறதோ பிசாசுங்கிறதோ நம்மளுக்குள்ளதான், நம்ம தான் அதுன்றது மாதிரியும் நம்மளுக்குள்ள அந்த சக்திகள் வந்து நல்லதை தொட விடாமல் பார்த்துக்கிறது. இதைத்தான் அவங்க சொல்லிட்டாங்களே தவிர இதை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அதை வைத்து பொறுப்பு நடத்தக்கூடியவங்க இதை ஒரு பூஜை மாதிரியும் தந்திரம் மாதிரியும் இது மாதிரி பண்ணிட்டு வேள்விகள் நடத்தி ஒருத்தன் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்துறதா இருந்தா ஒரு ரிசர்வ் பேங்க் இல்லைன்னா ஒரு பேங்க் மேனேஜருடைய கட்டுப்படுத்தி கப்பன் கட்டுப்படுத்தி ஒரு 2 கோடி ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இல்லைங்களா? பண்ண முடியாது, யாருனாலையும் எதுவும் பண்ண முடியாது. எனவே அவங்களுடைய பயம் தான் அதுல வந்து அறுவடை செய்யப்படுதே தவிர அது உண்மை இல்லை. அதான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளாலாம் வந்துட்டு இந்த மந்திரம் பண்றதை தாண்டி இந்த பலி கொடுக்குற அளவு கூட போறாங்க. ஆடு மாடுகளை தவிர்த்து இப்ப மனுஷங்களை கூட பலி கொடுக்கணும்னு நிறைய பேர் பார்த்திருக்கோம்ல. அதாமே மக்கள் போறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? இல்ல, மக்கள் நம்பி போறவங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு அவங்க அப்படி நம்புறாங்க. நம்புறதுனால ஒருத்தர் இருக்கிறான். இப்ப டாஸ்மாக் திறந்து வச்சுக்கிறான், எதுக்கு திறந்து வச்சுக்கிறான்? காசு இல்லைங்க, குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதாலும் திறந்து வைக்கிறான். குடிக்க ஆள் இல்லாட்டினா அப்ப வள்ளுவர் என்ன எழுதுறாருன்னா மக்கள் வந்து சாப்பிடுறதுக்காக தான் கடை திறந்து வச்சுக்கிறான். சாப்பிடுறத மக்கள் நிறுத்திட்டா கடை இருக்கிறவனுக்கு வேலை இல்லைங்கிறாரு. அப்ப என்ன சொல்றோம், நுகர்வதற்கு ஆள் இருக்காங்க. இந்த மந்திரங்களையும் மாயங்களையும் நுகர்வதற்கு ஆள் இருக்காங்க. இன்னொருத்தனை அடிச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு ஷார்ட்கட்ல போய் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதை அடைக்க முடியல. ஒரு மந்திரம் போட்டு முட்டையோ மையோ வாங்கிட்டு வந்து வச்சா நம்புறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வள்ளலாருடைய அந்த வழியில இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. அவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சகிதம் எங்க ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட கேக்குறாங்க. ஜாதகம் கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மை டப்பா வந்து எங்க வீட்டு டிராவல கிடந்துச்சு, யார் வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு ஒரு 5 பேருக்கு மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படின்னா நான் சொன்னேன், மை டப்பா வந்தா எடுத்து கண்ணுக்கு போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா. இல்லைங்க, அது ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏங்க வள்ளலார நம்புறீங்க,
அவர் இதை தாண்டி கடவுள் தான் உண்மையானவர், அவர் இந்த சக்தி இல்லைங்கிறாரு. அவரையும் நீங்க அப்ப என்னன்னா, நம்மளுக்கு என்னதான் நம்ம உயரிய சிந்தனைக்கு போனாலும், என்னதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சி செஞ்சாலும், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசித்தனம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க மண்டைக்குள்ள, அது நம்மளை விடாது. ஏன்னா நம்மளுடைய ஜீன் அங்க இருந்தா வருது. நம்ம வந்து எல்லாத்த பார்த்து பயந்தவங்க, நெருப்பை பார்த்து பயந்தவங்க, அப்புறம் கொஞ்ச நாள் போய் நெருப்பை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் அதை பார்த்து பயத்தன். இது மாதிரி என்னென்னமோ விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம நடக்கும் பொழுது ஏதோ தவறுதலா நடந்துடக்கூடாது, நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது பயத்துல இந்த பில்லி சுனித்து மேல அதை மை வைக்கிறது மேல நம்பிக்கை. நிறைய பேர் இது வந்து தவறா பயன்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுச்சு. அப்ப நான் ஒரு ஊருக்கு போகும்போது, அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட்டு வராங்க, ஜாதகம் பாக்குறாங்க. அந்த பொண்ணு ஓடி போச்சான்னு கேட்கிறேன். ஆமாங்க சார், கூட்டு வந்துட்டோம். ஈரோடு ஓடி போச்சு. ஈரோட அது திருப்பூரா ஓடி போச்சு. கூப்பிட்டு வந்து ஆசாரி பையன், அந்த பையன் ஆசாரின்னா அந்த பொண்ணு வேலை பண்றாங்க இல்லைங்களா, அந்த பையனோட போயிடுச்சு. ஆனா இந்த பொண்ணுக்கு சின்ன வயசு 18 வயசு ஆகல, அதனால கூப்பிட்டு வந்துட்டோம். சரி பரவாயில்லப்பா, ஒண்ணுல அந்த பொண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணேன், போலாம்ப்பா தப்புல, ஒரு 18 வயசு ஆகட்டும், அந்த பையன் ஒரு வேலை நல்ல வேலை செட்டில் ஆகட்டும், உங்க வீட்டு நீங்க உங்க அப்பாவும் அதே வேலை தான் பாக்குறாரு, போலாம்ப்பா தப்பு இல்லைன்னு சொல்றப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லி அழுதுன்னா, சார் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன், பயந்துட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு கொல்லிமலைக்கு கூட்டு போனாங்க, கூட்டு போய் ஏதோ மருந்து கொடுத்தாங்க, அதை டெய்லி சாப்பாட்டுல கலந்து எனக்கு கொடுக்குறாங்க. அது எனக்கு அது மருந்து வேலை செய்ய எனக்கு பயமா இருக்கு, ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஏதோ மருந்து வைக்கிறாங்க, ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையன், அந்த பையனோட முடியல எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணாங்க, பயமா இருக்கு. அப்படிங்கிறப்ப மக்களுக்கு ஒருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவனை எப்படி அழிக்கிறது? நேரடியா அழிக்க முடியாது. அந்த ஒரு ஆற்றாமை, அவனை அடிச்சு காலி பண்ணி அவனை வாழவே விடக்கூடாதுன்னு நம்புறப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்னா, வா ஒரு 2 முடியோ 2 போட்டோவோ எடுத்துட்டு வா, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி தரேன்னு சொல்றப்ப இவங்களுக்கு ஒரு நப்பாசை, ஒரு 100-200 கொடுத்து, அப்ப அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது மேல நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அந்த மாதிரி இருக்க தவிர யாரையும் யாருமே வந்து கெடுக்க முடியாது. அவனா கெடுத்துக்கிட்டாதான் உண்டு, அவன் ஜோத்துல அவனா மண்ணலி போட்டுக்கிட்டாதான் உண்டே தவிர அடுத்தவன் மண்ணலி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வழிவிட்டால் ஒழிய. அது வழிவிடுறது எப்படின்னா, நீங்க உங்களுடைய செயல்பாட்டுக்குள்ள அவனை கொண்டு வந்தா தான். அப்ப உங்க கூட வச்சுக்கிட்டு தொழில் பண்றது, அவனுக்கு ஏதாச்சும் பொறுப்பு கொடுத்தாதான் அவங்களை கெடுக்க முடியுமே தவிர, அவன் உங்களை எழுத்துக்கடலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா யாருனாலும் உங்கள்ட்ட இருந்து தூரமா இருக்க யாருனாலும் கெடுக்க முடியாது. எனவேதான் அவன் முயற்சி, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வெற்றின்றது மாதிரி அடுத்தவனுடைய வெற்றியோ அடுத்தவனுடைய தோல்வியோ நம்ம அவனுக்கு பரிசாகவோ எடுத்து கொண்டு வர முடியாது. அவனுடைய முயற்சியினாலதான். நம்ம ஏதாச்சும் பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி ஏதாச்சும் வீட்டுல ஏதாச்சும் ஒளிச்சு வச்சு, அப்படி இப்ப ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கதவுல ஸ்டார் போட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க பசங்க, ஃபெயில் ஆக்கி விட்டுட்டா வாத்தியாருக்கு சூனியம் வச்சிருந்தாங்க. இது மாதிரி சும்மா காமெடிக்கு வேணா பண்ணலாமே தவிர இது சாத்தியமோ உண்மையோ இல்ல. ஆனா இதை கேட்டா நிறைய பேருக்கு ஆப்போசிட்ல கமெண்ட்ல வருவாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம வந்து சொசைட்டி எப்படி இருக்குன்றதான் பாக்குறோமே தவிர நம்பிக்கை நம்ம விதைக்கிறதுக்கு வேலை இல்லை. சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை சாத்தியம் இல்லை. இப்படி பண்றதா இருந்தா நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாலே உள்ள வரக்கூடிய முகலாயர்களை முதல் நாளே என்ன செஞ்சுப்போம், வாயு போட்டு கட்டி போட்டு அவனுக்கு முட்டை மந்திரம் வச்சு விட்டுருப்போம். அப்படி யாரும் செய்ய முடியல. அவங்கதான் ஃபர்ஸ்ட் மாறாங்க. கேரளாக்காரங்க முதல்ல கேரளால பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாதி பேர் அதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால வந்த மதத்தை இருக்கவங்க, அதுக்கப்புறம் 500 வருஷத்துக்கு முன்னால மாத்துக்காங்க. 2 பேரும் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்க வைக்கிறத மொத்தத்துக்கு வச்சு விட்டுருக்கலாம்ல, அப்படி சாத்தியம் இல்லை. எனவே அது பொய் அப்படின்னா புரிஞ்சுக்குவேன். ஓகே, இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க இல்ல நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தீர்மானிக்கிறது? நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், நரகத்துக்கு? சொர்க்கம் நரகம் நம்மளா நம்பிக்கிறது தாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, வள்ளலாறு சொல்றாரு, வேறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய செயல்பாட்டை பொறுத்து அடுத்த வாழ்க்கை இருக்கு. இப்போ முகமதியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு. மறுமை அப்படின்னா வந்து இதற்கு பின்னால் வந்து இறைவன் தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த தீர்ப்புல நம்ம செஞ்ச இம்மையில செஞ்ச எல்லா விஷயங்களும் மறுமையில நம்மளுக்கு தண்டனையாகவோ பரிசாகவோ கிடைக்கும். அப்ப தண்டனையா கிடைச்சா அது யார் அனுபவிக்க போறாங்கன்ற கேள்வி இருக்கு. ஒருவேளை பரிசா கிடைச்சா அந்த பரிசை சம்பாரிச்சு நம்ம என்ன செய்ய போறோம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஹராமோ ஹலாலோ எது செய்யறோமோ அதுக்கு தகுந்த பரிசுகளை தீர்ப்பு நாள்ல இறைவன் கொடுப்பாருன்னு சொல்லி முகமதியை நம்புது. கிறிஸ்தவத்துல நரகம்னு ஒண்ணு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கிறதா நம்பப்படுது. இந்துல வந்து அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு. இது அப்படி நடந்துகிட்டே போகுது. நீங்க இந்த ஜென்மத்துல செய்யக்கூடிய தவறுகள்லாம் அடுத்து நீங்க பிறக்க போறீங்க. மறுபடியும் அந்த மறுபடியும் பிறக்க போகும்போது நீங்க இதை திருப்பி அனுபவிக்க போறீங்க. அதனாலதான் ஊர்ல சின்ன வயசுல இருக்கும்போது விளையாட்டுக்காக சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கால் இல்லாதவங்க கை இல்லாதவங்க எல்லாம் நம்ம வந்து சில வார்த்தைகளை சொல்லி கிண்டல் அடிப்போம். அப்ப வீட்டுல வயசானவங்க அம்மா பாட்டில என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி சொல்லக்கூடாதுடா, சொன்னா அடுத்த ஜென்மத்துல நீ அப்படி போறப்ப அவன் வந்து உனக்கு கிண்டல் அடிப்பான். அதே மாதிரி நாயை கல்ல விட்டு அடிக்கிறது, கோழியை கல்ல விட்டு அடிக்கிற கூட பாட்டி என்ன சொல்லுவோம், அடிக்கூடாது, அப்புறம் அடுத்த ஜென்மத்துல நீ கோழியா பிறப்ப அது நீயா பிறந்து கல்ல விட்டு அடிக்கின்ற. இது வந்து என்ன ஒரு நம்பிக்கை. இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்ப ஹிந்து மதம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஜென்ம கோட்பாடை நம்புது. மீதி மதங்களும் இந்த பின்னால இதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, அது சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லது நரகத்தை கொடுக்கும் நம்பப்படுது. நரகம் சந்தோஷங்கிறது நம்ம அனுபவிக்கிறப்ப தான். அதற்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த ஜென்மம் போகும்போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்புறாங்க. இது உண்மையா பொய்யா, இது சாத்தியமான்னு தெரியல. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இருள் சேர்க்கும் இருவினையும். இருள்னா வந்து இருளைத்தான் கொடுக்கும். இருவினைங்கிறது நல்வினை தீவினை தான் இருவினைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய நல்லதும் தீயதும் என்ன செய்யணும், இருவினையும் தீமையை தான் செய்யும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா
இவங்க மறுமை இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்து தர்மம் என்ன சொல்றதுன்னா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லாம நீங்க செஞ்சுக்க முடியுங்க. நீங்க எங்க போனாலும் அங்க என்ன ஆகுதுங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வாழ்ந்தாலும் என்ன ஆகுது, இப்ப நம்ம லிவிங்ல இருந்தாலே என்ன பிரச்சனை வந்துருது. அப்ப நம்ம மறுச்சுக்கிட்டோம்னா என்னன்னா, மறுச்சுக்கிறதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு சொர்க்கம் இருக்குது, இல்லைன்னா மறுமை இருக்குது, இல்லைன்னா அடுத்த ஜென்மம் இருக்குது. 3 விஷயங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, இப்படி நீங்க இருப்பே அவஸ்தையை கொடுக்குதுன்றதுனால இந்த இருப்பை போக்குவதற்கு இறைவனடி சேர்ந்துட்டால் இந்த இருப்புங்கிற தன்மையே இருக்காது, நம்மளுக்கு சொர்க்கமும் இருக்காது நரகமும் இருக்காது, நம்ம இல்லாம போயிடுவோம், ஜீரோ ஆயிரும். ஜீரோ ஸ்டேட் ஆகிறப்ப நம்மளுக்கு குழப்பங்கள் வராதுன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்து தர்மம் அப்படிங்கிறது இதுக்கு அவர் செத்ததுக்கு அப்புறமா அவருக்கு தர்ப்பணம் செய்யணும், திதி கொடுக்கணும், இல்லாட்டினா அவர் போக மாட்டாரு. இங்க இருந்து போறதுக்கு இடையில அவருக்கு 1 வருஷம் ஆகும் நம்மளுக்கு. ஆனா அவருக்கு 1 நாள் தான் கணக்கு, அவருக்கு அதெல்லாம் கொடுத்தாதான் போவாருன்றதுலாம் அது நம்பிக்கை. நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, அது சடங்குகள், கலாச்சாரங்கள். இது ஒரு ஜாதியில மட்டும் இல்லைங்க, சில ஜாதிகள் இருக்கு. ஆனா எல்லா ஜாதிகளையும் ஒரு சில ஜாதிகள் நம்ப வச்சிருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு இந்த எள்ளு இது உருண்டை பிண்டம் வைக்கிறது எல்லாமே ஒரு ஜாதிக்காரங்க செய்யறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமூகத்துல எல்லா ஜாதிக்காரங்களும் அதை செய்யணும்ன்ற அளவுக்கு வந்திருக்கு. நான் கேட்டேன், சமஸ்கிருதம் எங்க அப்பாவுக்கு தெரியாது, இவர் சொல்லக்கூடிய சமஸ்கிருத மந்திரங்களை வச்சு ஏதோ உருட்டி தண்ணிக்குள்ள போட்டோம்னா எங்க அப்பாவுக்கு எப்படி கேட்கும், ஒருவேளை கேட்கறதா இருந்தா. அப்படிங்கிறப்ப நான் எனக்கு தெரிஞ்சதா எங்க அப்பா என்ன செய்வாரோ நான் செஞ்சுட்டு போயிடலாம். அது என்னன்னா அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த 96 தத்துவங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புங்க. நம்ம உடம்புல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், நம்மளுடைய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், நம்ம கண்ணு, காது, மூக்கு, அதனுடைய சென்சார், இது எல்லாத்தையும் சேர்த்து 96 சிஸ்டம்னால நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இந்த 96 சிஸ்டத்துக்கு நடுவுல நம்மளுடைய உயிர் சக்தி இயங்குதுன்னு சொல்றாங்க. இந்த 96 தத்துவங்கள் இல்லாட்டினா நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க. கையில என்ன செய்ய முடியாது, கையில நம்ம எந்த வேலையும். அப்ப ஒரு பேய் வருது, காத்துல அப்படியே டோர் மட்டும் ஆடுதுன்னா அது சும்மா. ஏன்னா அதுகளுக்கு என்ன இல்லைங்க, இந்திரியங்கள் இல்ல. இந்திரியங்கள்னா கர்மேந்திரியங்கள், கை கால் மூக்கு இல்ல. அப்ப அது எப்படி கையை ஆட்டும், ஆட்டாது. அப்ப நம்ம பேயா வந்தோ பிசாசா வந்தோ அடுத்த ஜென்மத்துல செத்ததுக்கு அப்புறமாவோ நம்ம போய் ஒன்னொன்னு அனுபவிப்போம் அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை நம்ம வேற உடல் எடுத்து வேணா அனுபவப்படலாம். அப்படி நேரடியா அனுபவப்படுறதா நம்ம இருக்கிறது உடம்பு வருது, டைரக்டா அனுபவப்பட்டே போயிருந்தால. அப்ப இந்த அனுபவங்களை பெற வேண்டும் என்றால் இந்த இந்திரியங்கள் தேவை. அதனாலதான் இறைவன் நம்மளுக்கு இந்திரியங்களை கொடுத்து படைச்சாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்திரியங்கள் இல்லாம நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும். சொர்க்கத்தையோ நரகத்தையோ நம்மளுக்கு எந்த ஒரு உறுப்புகளுமே இல்லாம அனுபவிக்க முடியும்னா அப்ப இருக்கு இந்த உறுப்புகள் இப்ப இருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒரு குழப்பமான விஷயம். நம்மள ஒரு நன்மைப்படுத்துவதற்காக இதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்காக இந்த சொர்க்க நரக கதைகள் கொண்டு வந்திருக்கோம். இந்த வாழ்க்கை நரகமா தான் இருக்கு, அப்புறம் புதுசா இன்னொரு நரகம் இல்லைங்களா? அந்த நரகம்னா எண்ணெயில போட்டு வறுத்து அதெல்லாம் அது சும்மா ஒரு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறப்ப சொல்லிருப்பாங்க. அதை நம்ம பண்ணக்கூடாது. அதாவது அதுக்கு நிகரான தண்டனை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க காயத்தால் செய்த பாவங்களுக்கு, காயம்னா உடம்புனால ஒருத்தருக்கு பாவம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன செய்யணும், நீங்க அடுத்த ஜென்மத்துல கள்ளி செடியாய் பிறப்பீர்கள். அப்ப யாரும் உங்களை தொட மாட்டாங்க, எந்த மிருகமும் உங்களை ஸ்பரிசிக்காது, முள்ளா இருக்கும், வெயிலே காஞ்சுக்கிட்டு கிடப்பீங்க, தண்ணி கிடைக்காது. அப்ப அந்த கொடுமையை உங்களுக்கு விவரிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க, நீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படின்றப்ப நம்ம அதை பயந்துட்டு என்ன செய்வோம், தவறுகள் செய்யாம இந்த மாதிரி இணையான ஒண்ணு நடக்கும்ன்றதுக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு குழந்தை பருவத்துல இருக்கிறோம், குழந்தை பக்குவத்துல இருக்கிறோம். அப்ப முன்னால இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க இப்படி பண்ணிடுவீங்க வேணாம். அப்ப நீங்க இப்படி செஞ்ச வாக்கினால் செய்த பாவத்தால் நீங்க ஏதாச்சும் ஒருத்தட்ட வசவு வாங்கிட்டே இருப்பீங்க அடுத்த ஜென்மத்துல. அப்படின்ற நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அடுத்த ஜென்மமோ இல்லைன்னா சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ இது மாதிரி நம்மளுக்கு அதுக்கு இணையான ஒரு தன்மை. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, வாக்கினால் செய்த பாவங்களை வாக்கினாலும், காயத்தால் செய்த பாவங்களை காயத்தாலும் அதற்கு எதிரான வினையாற்றி நம்மளை வருத்தி கொள்வது. அதனாலதான் பாத யாத்திரை போறது, தீ மிதிக்கிறதுலாம் என்னன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டோம். இந்த உடம்பு சந்தோஷத்துக்காக தானே செஞ்சோம் அதை, இல்லைங்களா? முஸ்லீம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாட்டையை வச்சு அடிச்சுக்குவாங்க, ரத்தமா ஒழுகும். காரணம் என்னன்னா இந்த உடம்பு ஆசைக்காகத்தானே அதெல்லாம் செய்யறோம். அந்த உடம்ப நம்ம ஒரு துச்சமா எடுத்து அதை புண்ணாக்கிக்குவோம். அப்ப இந்த உடம்பு ஆசை தேவையில்லை, நம்மளுக்கு எல்லா ஆசையும் இறைவன் மேலதான் இருக்கணும்ன்றதுக்காக எல்லா மதங்களும் வேற வேற வழிகள்ல இந்த விஷயங்களை செய்யறாங்க. அப்ப இந்த பாவங்கள் செஞ்சா இந்த பாவங்கள் இன்னொரு பாவத்தை இருக்கும். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்தில் செய்வது எளிதாகவும் பிறகு போக போக அது துன்பத்தை கொடுக்குமாக இருந்தால் அது பாவம். ஆரம்பத்தில் செய்வதற்கு கடிதாகவும் பிற்காலத்தில் அது இன்பமாக இருக்கும் என்றால் அது புண்ணியம்னு சொல்றாரு. அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்குமே ஜாலியா ஈஸியா இருக்கும், ஆனா அது பின்னால் ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வரும் அப்படின்னா அது பாவ செயல் சொல்றாரு. நம்ம அடுத்த ஜென்மத்தை பத்தி யோசிக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை, அது புரிஞ்சு யூஸும் இல்லைன்றதுனால அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருக்குன்னு நம்பப்படுது. அதுக்கு இந்த ஜென்மம் ஒரு அடிகோடாக இருக்குது, அதனால இது கொஞ்சம் நல்லது செய்யலாம். அப்ப நம்ம சூழலால் தவறு செய்யறோம் இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னா, சூழலால் தவறு செய்யும் பொழுது அதை நினைத்து வருத்திக் கொள்வது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த எந்த சுகத்துக்காக நம்ம தப்பை செஞ்சோமோ அந்த சுகத்தை நம்ம உடலை வருத்திக்கிட்டு அந்த சுகம் வேணாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தப்பு செய்யாம இருக்கு. ஆனா மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, தீமை செய்வது, குற்றம் செய்வது எனது இயல்புன்னு சொல்றாரு. நம்மளுடைய இயல்பு மனித பிறப்பு குற்றம் செய்யறதுதான். ஏன்னா நம்ம இயலாம தானே, நம்மளுக்கு எல்லா நாலேஜும் இல்லை இல்லைங்களா? நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், அப்புறமா நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க இது தப்பு. அப்ப ஒரு குழந்தையா இருக்கும்போது ஒரு கோழி குஞ்சு எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்திருக்கேன் நான் ஸ்கூல்ல இருந்து.
அது கீச்சுன்னு கத்திட்டு கிடக்கு. என்னடா கத்துனா பாக்கெட்ல இருந்து அந்த கோழி இதை எடுப்பேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. அது நம்மளுக்கு அப்ப விளையாடுறப்ப ஜாலியா இருந்தது. அப்ப குழந்தை பருவத்துல இருக்கும்போது அது இப்பயும் நம்ம சில தவறுகளை செய்யணும். அதை திருத்திக்கிறதுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதானே தவிர இதை ரொம்ப டீப்பா போய் யோசிக்கிறதுக்கு இல்லைன்னா யோசிச்சு நம்ம வாழ்றதுக்கு நம்மளுடைய இந்த சகஜ வாழ்க்கைக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாமியாரா போறீங்க அப்படின்னா அங்க வேணா அதை பத்தி யோசிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொல்றீங்க, சொர்க்கம் நரகம்ன்றது இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப நமக்கு இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா? அதுவும் இருக்கு இல்லைங்க. சொர்க்க நரகம் இல்லைன்னு சொல்லலைங்க. நான் சொல்றது அந்த தன்மைங்கிறது வந்து நம்ம நம்புற மாதிரி அங்க ஒருத்தர் ஆள் இருப்பாங்க, புகையெல்லாம் வரும். ஒரு ரஜினி படத்துல டான்ஸ் ஆடுறதுல வரக்கூடிய அந்த புகமாயெல்லாம் இருக்குன்றதெல்லாம் நம்ம படத்துல பாக்குறது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய அடுத்த ஜென்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதும் துக்கமா இருக்கிறதும். நம்மளுடைய அடுத்த ஜென்மங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குழந்தையா இருக்கும்போது யாரு ஒரு படத்துல கமல் வந்து கோழி கடை வச்சிருப்பாரு. அதுல கவுண்டமணியா ஒருத்தன் கோழிக்கு சின்னதா சொல்ல ஒரு சது, பெருசா இருக்க சொல்ல ஒரு சதுன்னு சொல்ற மாதிரி நீங்க குழந்தையா இருக்கும்போது நீங்க தானே. ஆனா இப்படி இருந்தீங்களா? அப்ப அந்த உருவம் எங்க போச்சு? இப்ப வளர்ந்து வரும். அப்ப அந்த உருவம் என்ன ஆச்சுன்னா அது ஒரு பருவம் சொல்றாங்க. அது ஒரு ஜென்மம். நம்ம வாழ்க்கையில 7 ஜென்மங்களை அனுபவிக்கிறோம். மொத்தம் பெண்கள் வந்து 7 தன்மையில அதேதை பருந்தைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு 7 தன்மை, ஆண்களுக்கு 5 தன்மை இருக்கு. இதுவுமே ஒரு ஜென்மங்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது வேற உடல், அந்த குழந்தையா இருக்கும்போது செஞ்ச தவறு நன்மையை தான் நம்ம அடுத்த உடல்ல வரும்போது அனுபவிக்கிறோம். அப்ப அதுவுமே அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன் தானே. அப்ப நம்ம செஞ்ச விஷயங்கள் சொர்க்கம்ங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குல்ல, செஞ்ச தவறுகள் தீமையை கொடுத்துருக்கு. அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? அப்ப ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு தவறு நல்லதை அனுபவிக்கிறோம். அதைத்தான் சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அங்க வடை சட்டிலாம் வச்சிருப்பாங்க, பஜ்ஜி மாதிரி எல்லாம் நம்மளை பொறிச்சிருவாங்க. நம்ம கதைகள்ல கேட்கறது அவ்வளவு. இப்போ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஃபுல்லா தொடர்ந்து தப்பு பண்றாங்க. அவங்க சாவர நேரம் ஒரு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மனம் வருந்தி பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மறு ஜென்மம் வரும்போது அது நல்ல ஜென்மமா வருமா? இல்ல, அது எனக்கு அது தெரியல. ஆனா நூல்கள் என்ன சொல்லுதுன்றது சொல்றேன். நம்ம வந்து ஒரே ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட அதுக்கான வினைகளை நம்ம அனுபவிச்சு தீரணும். ஒருவேளை உணர்ந்தா என்னன்னா, உணர்ந்தா அடுத்த தடவை தப்பு பண்ணாம இருக்க போறோம் இல்லைங்களா? அப்ப ஆல்ரெடி செஞ்ச தப்புக்கான வினைகள் கண்டிப்பா நம்ம தூக்கி போட்ட கல் நம்ம தலைமையில விழுகுங்கிறாங்க. அப்ப நான் திருந்திட்டேன் அப்படின்னா திருந்தினதுக்கு அப்புறம் நீங்கள் தவறுகள் செய்யாம இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து தவறு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கே தவிர இந்த தவறுகள் அக்குமுலேட் ஆனது இருக்குதானே செய்யும். அப்ப ஒருவேளை மறுஜென்ம கோட்பாடுகளை நம்புவதாக இருந்தால் நீங்கள் கடைசி நேரத்துல திருந்திட்டீங்க, அப்ப எல்லா தப்புகளும் சரியாச்சுன்னா கடைசி நேரத்துல திருந்தும் பொழுது உங்களுக்கு அறிவு வந்துருச்சு. ஆனா பிற்காலத்துல செஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செஞ்சாகணும், அதை அனுபவிக்கணும் தான். அதை ஈக்குவல் பண்றதுக்காக மக்களுக்கு அன்னதானம் அதைத்தான் சொல்றேன். அதுவுமே வந்து அதைத்தான் சொல்றேன். அதுவுமே வந்து இருள் சேர்க்குன்னு சொல்றாரு வள்ளுவர். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, எதையுமே செஞ்சா இங்க வந்து திருப்பி பூமராங் மாதிரி நீங்க செய்த செயல்கள் உங்களை நன்மைக்காகவோ தீமைக்காகவோ உங்களை இந்த ஜென்மத்துல உழந்துகிட்டே தான் இருப்பீங்க. அப்ப இந்த இதில் வந்து எதையுமே பற்று இல்லாமல் செய்வது. அப்ப கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்றான் குருட்சேத்திர போர்ல, நீ வந்து இந்த போரோடையும் இந்த உறவுகளோடையும் இந்த வாழ்க்கையோடையும் இணைத்துக் கொள்ளாதே. இங்க நடக்கக்கூடிய போர், இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நானே, நீ எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தவறும் நானே, நன்மையும் நானே. நீ இதுல பற்றுகளே இல்லாமல் நீ வந்து பிறந்த உனக்கான கடமையில நீ செய்யற, இதுல நீ பற்றோ இல்லைன்னா ஆசையோ இல்லைன்னா வெறுப்போ இல்லாமல், வெறுப்பு எதுவும் இல்லாமல் இந்த கடமையை நீ செஞ்சிரு. அந்த கடமையை செய்யும் பொழுது உனக்கு அடுத்த ஜென்ம தொற்றுகள் இல்லாம இருக்கும். ஒருவேளை நீ அதுல வெறுப்போடையோ அல்லது ரொம்ப ஆனந்தத்தோடய அந்த தவறுகளை செஞ்சா, ஒரு நன்மையவே வெறுப்போட செஞ்சாலும் நன்மையே ஆனந்தத்தோட செஞ்சாலும் அதுவும் ஒரு வினை எச்சமாக வந்து உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ அதுக்காக ஒரு பிறப்பெடுப்பாய் அப்படின்னு சொல்றப்ப இங்க நம்ம தவறு ரைட் அப்படிங்கறதுல நம்ம என்னைக்கு வந்து அந்த பற்று தன்மையோட இதை செய்யறோமோ, நன்மை தன்மை ரெண்டை செய்யறோமோ, அது தொடர்ந்து அடுத்த ஜென்மத்துக்கு கூட்டு போகும்னு சொல்லி எல்லா நூல்களும் சொல்லுது. அப்ப இது எனக்கும் தெரியல, எனக்கும் ஜென்மம் ஆந்திரம் அப்படிங்கறத பத்தி தெரியல. வள்ளலார் சில இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா, ஜென்மம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய ப்ரூஃப் கொடுக்குறாரு. ஜீவகாரண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறதுல போய் நீங்க கூகுள் பண்ணாலே நம்மளுக்கு ஏன் ஜென்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை ப்ரூவ் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாச்சும் அத்தாட்சி இருக்கா, நான் வந்து எப்படி அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அவரே வந்து குரு சிஷிய சம்பாஷணை சொல்லி அவரே ஒரு கேள்வி கேட்டு அவரே ஒரு பதில் சொல்லி நம்மளுக்கு குழந்தை மாதிரி சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப இது ஒரு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம எதை செஞ்சாலும் மாட்டிக்குவோம். அப்ப ஆரம்ப காலத்துல செஞ்சேன் இப்ப நல்லவனா மாறிட்டேன் அப்படின்னா இது வந்து 63 நாயன்மார்கள்னு ஒரு கதை இருக்கு. 15 சித்தர்கள் போல 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள் கொஞ்சம் ஒரு 13 பேர் இருக்காங்க. இந்த நாயன்மார்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்துல இந்த 63 கதைகள் வரும். நீங்க எந்த சிவன் கோயிலுக்குள்ள போனாலும் நாயன்மார்கள் வரிசையா இருப்பாங்க. இதுல என்னன்னா, சராசரியா மனிதர்களா வாழ்ந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு இறைவன் மேல வச்ச பற்றுனால அவங்க தவறுகள் செஞ்சா கூட இறைவன் கடைசியா அவங்களை ஆட்கொண்டாரு அப்படின்ற கதை. இது வந்து என்னன்னா பற்றுக்கான கதைகள். இப்ப ஒருத்தர் கண்ணப்பர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. கண்ணப்பர் வந்து அவருடைய குலமே வந்து வேடகுலம். சரிங்களா? வேடகுலத்துல பிறந்த அவர் என்ன செய்யணும், வேடம்னா ஏதாச்சும் ஒரு மிருகங்களையோ வேட்டையாடி அதை சாப்பிடுறதுதான். அப்ப அவர் வந்து ஒரு மலை மேல ஒரு சிவன் கோயில் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மலைக்கு வரும்போது. ஆனா அந்த இடையில வந்து இந்த பன்றி ஒண்ணு கிடைச்சிருக்குது, அதை சுட்டு தின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மேல சிவனுக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, சமைச்சு கறி அள்ளிட்டு போறாரு. போறப்ப சாப்பிடறப்ப தண்ணி வேணும்ல, எப்படி எடுத்துட்டு போறது?
அப்ப வாட்டர் பாட்டில் இல்லைங்களா? அப்ப என்ன செய்யறாருன்னா தண்ணியை வாயில ஊத்திக்கிறாரு, ஊத்திட்டு போய் இது வைக்கிறாரு, வச்சுட்டு தண்ணியை சிவன் மேல ஊத்துவார், வாயில இருந்து துப்புவார். அப்ப அவர் பூஜை பண்ணக்கூடிய அந்த குருக்கள் வந்து என்னன்னா டெய்லி வந்து ஒரு மாதிரி சுத்தி எலும்புகள் அசிங்கமா இருக்கு, நம்ம டெய்லி சுத்தமா பூஜை பண்றோமே அப்படின்னப்ப சிவன்கிட்ட போய் இப்ப முறையிடுறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் உன்னை விட என் மேல பற்றுள்ளவன், நாளைக்கு வேணா ஒளிஞ்சிருந்து பாரு யாரு வராங்க அப்படின்றப்ப இப்படி டெய்லி இவர் வராரு. வந்தோடனே எப்படி பற்ற நிரூபிக்கிறது அப்படின்றப்ப திடீர்னு ஒரு கண்ணுல அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு கண்ணுல ரத்தம் வந்திருக்குது. அப்ப ரத்தம் வரப்ப இவருக்கு பொறுக்கல, ஏன்னா சிவனே உயிர் அப்படின்றப்ப என்ன பண்றாருன்னா ஒரு கண்ணை நோண்டி அந்த கண்ணுல வச்சிடுறாரு. வச்ச உடனே இன்னொரு கண்ணுல ரத்தம் வருது. அப்ப என்ன, இந்த கண்ணை நோண்டி வைக்கணும்ல, இந்த கண்ணை நோண்டிட்டா அதை என்ன செய்ய முடியாது, அங்க கரெக்டா வைக்க முடியாது, மாத்தி நெத்தியில வச்சுட்டா என்ன பண்றது? அப்ப இந்த காலை தூக்கி கண்ணு இருக்க இடத்துல வச்சுக்கிட்டு கண்ணை நோண்டி கால் இருக்க இடத்துல அப்படியே தடை வச்சிடுறாரு. அப்ப வச்சோடனே கண்ணு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இறைவன் வந்து காட்சி இது வந்து கதை தான். இது என்னன்னா ஒரு மாரல் ஸ்டோரி தான். அப்ப லிங்கத்துக்கு கண்ணு வைக்கணும்னு அவசியம் இல்ல, லிங்கத்துக்கு கண்ணு வரணும்னு அவசியம் இல்ல, இதெல்லாம் சும்மா மாரல் ஸ்டோரி. இது மாதிரி 63 மாரல் ஸ்டோரிகள் இந்த உலகத்துல நம்ம தப்பு பண்ணா கூட, நம்ம தீமை பண்ணா கூட மன நிம்மதியோட இல்லைன்னா மன ஆத்ம திருப்தியோட இறைவன் மேலேயோ அல்லது உண்மை மேலேயோ பற்றுதல் வச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லி 63 கதைகள் இருக்கு. அப்ப இதெல்லாம் எதற்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் மாரல் ஸ்டோரி. மனிதன், இந்த சமூகம் ஒழுக்கமா இருக்கணும், இறைவனை போய் அடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒழுக்கத்தை வளர்த்துக்கணும்ன்றதா சொல்லப்பட்டது. அப்ப என்ன நினைச்சாங்கன்னா, யோகங்களும் தவமும் தியானமும் இந்த இத்தனை வருஷமா தனியா இருக்கிறது இது மாதிரிலாம் இருந்தா தான், ஏன்னா இயேசுவே வந்து 35 வயசுக்கு அப்புறமா தான் வெளிப்படுறாரு. அது வரைக்கும் என்ன பண்ணாருன்னா பெகல்காம்ல இருந்தாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, விந்திய மலைத்தொடர்ல இருந்தாரு, அவரும் வந்து தவம்ல இருந்தாருன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னால நம்ம வந்து ஒரு கடுமையான ப்ராசஸ் செய்யணும் அந்த இறைநிலையை அடைகிறதுக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்லான்னு சொல்றாங்க, இவங்க வந்து பரமபிதான்னு சொல்றாங்க, இவங்க வந்து ஜோதி வடிவம், எப்படியோ அதை அடைவதற்கு ஏதோ ஒரு தவமோ தியானமோ இருக்கும் பொழுது அப்படி இல்ல, உண்மை தன்மையோட இருந்தா அந்த தன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க, அன்பு எந்த அளவுக்கு நம்ம லவ் வெளிப்படுத்துறோமோ, அன்பை வெளிப்படுத்துறோமோ, அந்த அன்பு தன்மையும் வந்து உங்களுக்கு அந்த உண்மை தன்மையை அடைய வைக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் தான். அப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிப்போங்கிறது ஒரு பக்கம். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் நீங்க எந்த அளவுக்கு அன்பா பியூரிட்டியோட கரெக்டா வந்துடுறீங்களோ அது உங்களை ஈஸியா. அருணகிரிநாதன்றவர் வந்து நிறைய பெண்களோட தொடர்புல இருந்தாரு. கடைசியில வந்து அது ரொம்ப ஏக்கமாயி அவங்க யாருமே இல்லாத போது அவங்க சிஸ்டர்ட்ட கேட்கிறாரு, என்னால இருக்க முடியலன்றப்ப நீ என்ன வேணா எடுத்துக்க அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கு. ஒரு சகோதரி எப்படி எடுத்துக்க முடியுன்றப்ப அவரு ரொம்ப அசிங்கப்பட்டு திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து குதிச்சு சாக போறப்ப அவருக்கு காட்சி தந்தார் இறைவன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா ஒரு மனிதன் உள்ளபூர்வமாக ஆத்மபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கிற வேற. நீங்க சும்மா கடைசி நேரத்துல சாக போறப்ப எனக்கு இது வந்துச்சுன்றதெல்லாம் கனதில்லை. உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது அங்கேயும் ஒரு நன்மை நடக்குதுன்னு சொல்றாங்களே தவிர இது ஜென்மாந்திர கதைகளோட தொடர்பு வருமா அப்படிங்கிறது எல்லாமே மாரல் ஸ்டோரியா சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம இன்னுமே பயணிக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு ஆன்மீக ரீதியா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி இப்படி பயணிப்போம், கிடைச்ச வரைக்கும் நல்லது செய்வோம் அப்படின்றதானே தவிர. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சில நேரங்கள்ல தவறுகள் செய்ய வேண்டி இருக்கு. சில நேரத்துல சமூகத்துக்கு தொடர்பில்லாத தவறுகள் செய்வோம். ஆனா அந்த இடத்துல அந்த தவறு செய்யறதுனால ஒரு உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அது தவறும் நல்லதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் பொய்மை வாய்மை இடத்தன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இதையும் நம்ம என்ன கணக்குல செய்யறது நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து இன்னும் அனுபவப்படணும் எல்லாரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே சார், இப்ப நான் இவ்வளவு நேரம் வந்துட்டு பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றது உண்மையிலன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அடுத்த ஜென்மம் தான் இருக்கு, நம்மளுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்றது கரெக்டா தெரியலன்றத நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சி பண்ணிட்டு ரொம்ப நன்றி, வணக்கம். பில்லி சூனியம் ஏவல் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தான். மக்கள் அதை நம்ப கூடாதுன்றதை பத்தி ராஜநாடி ஜோதிடர் பார்த்திபன் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.